إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا. وقال النبي صلى الله عليه وسلم لا يحج البيت لا تقوم الساعة حتى يحج البيت أو كما قال عليه الصلاة والتسليم. புனிதமான ஹஜ்ஜினுடைய ஒரு பயானா இருக்கிற காரணத்தினால அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் புனிதமான அந்த இடத்தை சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தர வேண்டும் எண்ணத்துல இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரு தடவை தல்பியா நான் சொல்றதை நீங்க சொல்லிக்கங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெருமக்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஹஜ்ஜு செய்யப்படும் காலம் வரை கியாமத் வராதுன்னு சொன்னார். ஹஜ்ஜு நடக்கக்கூடிய காலம் வரை. சில பேர் அதற்கு இப்படியும் விளக்கம் சொல்வார்கள், ஹஜ்ஜினுடைய தேட்டம் உலகத்தில் இருக்கும் வரை, ஹஜ்ஜினுடைய ஆசை உம்மத்தில் இருக்கும் வரை கியாமத் வராதுன்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிற்கு விளக்கம் சொல்வார்கள். உலகத்திலேயே ஹஜ்ஜை போல ஒரு மிகுந்த நன்மையை, உன்னதமான கூலியை, ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வேறு அமல் துன்யாவிலே இல்லை. என்ன, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு வார்த்தையிலேயே வருகிறது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். மப்ரூரான, ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அது சிறப்பானதுன்னு சொன்னாங்க. உலகத்தில் விலை மதிக்கத்தக்க எத்தனை பொருள் என்னென்ன இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட. என்ன மிகையான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட ஒரு மப்ரூரான ஹஜ் மேன்மையானதுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே அதே கருத்திலே வருகிறது, வேறொரு வாசகத்திலே ஹஜ்ஜத்தும் மப்ரூரா, மப்ரூரான ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதுக்கு சொர்க்கம்தான் கூலின்னு சொல்லி சொன்னாங்க. தன்னுடைய நேசமான அடியார்களுக்காக, பரிசுத்தமான தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ்வினால் தயாரித்து வைத்திருக்கப்படக்கூடிய உன்னதமான சொர்க்கம். எப்படிப்பட்ட சொர்க்கம், அதனுடைய உன்னதமும் நிலையும் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலா ஐனுன் ராத், உலகத்தில் எந்த கண்களும் இதுவரை இப்படிப்பட்ட உன்னதங்களை பார்த்திருக்கார். வலா உதுனுன் சமிஅத், இதுவரை எந்த காதாலும் இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வலா கத்தர அலா கல்பி பஷர், மனித உள்ளத்தில் கற்பனையில் கூட வராது. அப்படிப்பட்ட இன்பங்களை தன்னுடைய பரிசுத்தமான முஃமின்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானே, ஒரு மப்ரூரான ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கம் தான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதேபோல உலகத்திலே சில அமல்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான், ஹதீஸ் வருகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு ஹஜ்ஜிலே பாவம் மன்னிக்கப்படுவதை போல
எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய பெருவெளியிலே நின்று துஆ செய்தார்களே, யா அல்லாஹ் உன்னுடைய பரிசுத்தமான அடியார்களில் யாராவது இந்த அரஃபாவினுடைய பெருவெளிக்கு வந்து நின்று ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நமக்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம், பிறருக்கு அநியாயம் செய்திருந்தால் என்று ரப்பு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூல் இப்படி சொன்னார்கள், யா அல்லாஹ் புனிதமான அரஃபாவிற்கு உன்னுடைய அடியார் வந்து விட்டார், புனிதமான அரஃபாவிற்கு வந்து விட்டார். இவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் ஒரு புறத்திலிருந்து நீ அவருக்கு ஏதாவது சன்மானத்தையும் பகரத்தையும் வழங்கி இவரை மன்னித்து விடு ரப்பேன்னு சொன்னார். அல்லாஹு தஆலா அந்த துஆவையும் முஸ்தலிஃபாவில் கபூல் செய்தான் என்று வருகிறது. அதனாலே புனிதமான ஹஜ்ஜிலே மன்னிக்கப்படுவதை போல பரிசுத்தப்படுத்துவதை போல அல்லாஹு தஆலா வேறு எந்த கட்டத்திலும் அன்று பிறந்த பாலகன் போல் என்று சொன்னார்கள். உலகத்தில் இதைவிட உதாரணம் சொல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? நமக்கு உளப்பூர்வமான ஆசை வேணும், மப்ரூரான ஹஜ்ஜை செய்யும், மக்பூலான ஹஜ்ஜை செய்யும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தேட்டமும் இருக்கிறது. யார் அல்லாஹு தஆலா அவருடைய ரசூல் சொன்னார்கள், அன்று பிறந்த பாலகர்கள் போல் அவர்கள் மாறிவிடுகிறார் என்று சொன்னார். அதே போல ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன சிரமங்கள், சில செலவுகள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா இன்னலக்கி மினல் அஜ்ரி கத்ர நஸ்பிக வ நஃபகதிக். இந்த புனித உம்ராவுடைய நேரத்தில் சொன்னாங்க, இதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதில் செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள் அல்லாஹ் தஆலா அதற்கு சிறந்த கூலியை தருகிறான் சொன்னார். அங்கே செய்யக்கூடிய செலவுகளுக்காக சிரமங்களுக்காக அல்லாஹ் சிறந்த பகரத்தை தருகிறான். வேற ஹதீஸில் வருகிறது, அந்நஃபகத்து ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே நீங்கள் செய்யக்கூடிய செலவு இருக்கிறதே, கன் நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்ததை போல பி ஸப்அமியத்தி ضعஃபின், அல்லாஹ் தஆலா 700 மடங்கு அதற்கு அதிகமாக ஆக்கி பன்மடங்காக்கி அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒரு ஹாஜி எந்த காலத்திலும் ஏழையாக மாட்டார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வாக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஹஜ் என்பது ஒரு அடிமை, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்மள முழுசா ரப்பிடத்திலே அவனுடைய பரிசுத்தமான அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் ஹஜ். அறிவுரை மேதை இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரசித்தி பெற்ற தங்களுடைய யஹ்யாவிலே சொல்வார்கள், ஹஜ் என்பது கமாலுர் ரிக், பூரணமான அடிமைத்தனம். நம்மிடத்தில் எந்த விதமான கர்வமோ, நம்ம அமல்களை பற்றி உண்டான பெருமிதமோ வேறு எதை பற்றியும் இல்லை. ரப்பே நான் உன்னுடைய அடிமை என்று அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலைதான். அங்கே உள்ள சிரமங்களை தாங்கிக் கொள்வது, பொறுமையாக இருப்பது, நிதானத்தோடு நடந்து கொள்வது என எவ்வளவு நிதானமான ஆட்களுக்கும் கூட கோபம் வரக்கூடிய இடம். சில கட்டங்கள் இருக்கிறது. எவ்வளவு நிதானமான ஆட்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்யும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். சித்திக் நாயகர் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க ஹஜ்ஜுக்கு, புனிதமான ஹஜ்ஜத்துல் வதாயிலே. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜிலே கொண்டு உபயோகிக்கப்படக்கூடிய பொருள்கள், எல்லா மனைவிமார்களும் நம்முடைய தாய்மார்களும் வருகிறார்கள், அவங்களுடைய பொருள்கள், சித்திக் நாயகத்தினுடைய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய குலாமிட்ட கொடுத்து ஒட்டகத்துல இது பத்திரமா கவனமா இதை கொண்டு வான்னு சொன்னாங்க. எஹ்ராம் கட்டக்கூடிய துல் உலைவாவெல்லாம் கடந்து அதுக்கு பிறகு போன பிறகு ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்தா ஒட்டகத்தை காணல. இவ்வளவு சாமான்களையும் வைத்திருந்த ஸல்லல்லாஹு பொருள்கள், மனைவிமாருடைய பொருள்கள், சித்திக் நாயகத்தினுடைய பொருள்களை எல்லாம் வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை காணல. ஒரு ஆள் வந்து சித்திகுல் அக்பர் சொன்ன, நீங்க அவரை கொடுத்தீங்க, அவர் ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டாருன்னாங்க. நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டாரு. சித்திக் நாயகத்துக்குன்னா அந்த நேரத்துல அதால தாங்க முடியல. போய் இந்த அடிமையை போய் அப்படி கோபத்துல ஒரு அடி அடிக்கிற மாதிரி போறாங்க. சொல்லாங்க, உந்துரு ஹாதல் முஹரிம், உந்துரு ஹாதல் முஹரிம் எந்திரி புகழாபு, இந்த இஹ்ராமணிகளை பாருங்கள், தன்னுடைய அடிமையை அடிக்க போறாரு. இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய பாடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வரும் பொழுது அவங்க யுஅத்தி குலாம், தன்னுடைய குலாமுக்கு அதவை கற்றுக் கொடுத்தார்கள்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு சித்திக் நாயகத்தை பார்த்து அந்த வாசகத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால யாருக்கும் சார்ந்த சொரூபியான சித்திக் நாயகத்திற்கும் கூட அப்படிப்பட்ட கட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே அங்கே உள்ள சிரமங்கள், அங்கே உள்ள செலவுகள், அதற்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்துல ஹஜ்ஜை மட்டும் கேட்கக்கூடாது, மப்ரூரான ஹஜ்ஜை தான் கேட்க.
ரப்பே மப்ரூரான ஹஜ். எப்படி குழந்தையை கேட்கும்போது சாலிஹான குழந்தை, பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது சாலிஹான பொருளாதாரம், பாக்கியமான பொருளாதாரம் என்று வருகிறது. அது மாதிரி ஹஜ்ஜை கேட்கும் பொழுது மப்ரூரான ஹஜ், ரப்புல் ஆலமீனுடைய தனித்துவம் மிக்க புனிதமான இடம். அது மாதிரி ஒரு இடத்தை மோமின்கள் வேறு எங்கும் சந்திக்க போவதில்லை. உலகத்துல எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் ஒரு தடவை போனா, 2 தடவை போனா, 3 தடவை போனார் அந்த இடத்துக்கு, ஒரு 5 தடவை போனார் அழுத்துரும், நான் பார்த்துட்டேன். ஆனால் அல்லாஹ் பைத்துல்லாஹை சொல்கிறான், மசாபத்தல் லின்னாஸ், மக்கள் மீளும் இடமாக அல்லாஹ் தஆலா இதை ஆக்கி வைத்திருக்கிறான். மீளும் இடமாக அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கிறான். உண்மையானவர்களை எத்தனை தடவை போனாலும் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, இன்னொரு தடவை இன்ஷா அல்லாஹ் போகணும், இன்னொரு தடவை போகணும் என்ற ஒரு தேட்டமும் ஆசையும் இருப்பதை நாம் முஃமின்களிடத்தில் பார்க்கிறோம். அதில் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 50 ஹஜ் செய்தாங்களாம். 50 ஹஜ் செய்தாங்க இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாப். இப்ப அந்த நேரத்துல தவாஃபுல சொன்னாங்களா, யா அல்லாஹ் இந்த தவாஃபை என்னுடைய வாழ்க்கையில கடைசி ஆக்கிறாத ரப்பே, மீண்டும் நான் இந்த இடத்திற்கு வர வேண்டும், மீண்டும் நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவங்க துவா செய்தாங்களாம். 50 வருஷம் ஹஜ் செய்துட்டிய, உடம்பெல்லாம் அசந்து போச்சு, கை காலெல்லாம் அவங்களுக்கு பலகீனமா இருக்குது, இன்னும் திருப்பி வரணும்னு துவா செய்துட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். சொன்னாங்களாம், இந்த இடங்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல, என்னுடைய ஹயாத்தோட நான் கேட்டுட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீளும் இடமாக என்று சொல்கிறானே, உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை, அப்படி ஒரு இடத்தை துன்யாவில் பார்க்க முடியாது. மக்கள் மீளும் இடமாக ஹஜ்ஜின் வழியாக, உம்ராவின் வழியாக புனிதமான அந்த இடத்திலே சென்று வருவதற்குண்டான இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அம்னா பாதுகாப்பிற்குரிய இடம், பாதுகாப்பிற்குரிய இடம். ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாலே உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. ஆனா லட்சக்கணக்கானவர்கள் இங்கே கூடுகிறார்கள் பெருமக்களே. ஹரமிலே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. ஹரமை பொறுத்தவரையிலே அதட்டல் குரல்களோ கெட்ட வார்த்தைகளோ கிடையாது. இவ்வளவு பெரிய கூட்டம், அடிதடியோ கெட்ட வார்த்தைகளோ அச்சுறுத்தலோ, ஒரு வார்த்தை தான் கேட்கும். ஹஜ்ஜுக்கு போனவன்ட்ட கேளுங்க, திரும்ப 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 இந்த வார்த்தை காதுல விழுந்துகிட்டே இருக்கும். தரீக் 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 இது கேட்பாங்க. ஹாஜ் 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 தரீக் ஹாஜ் தரீக், இதுதான் அங்க வந்து கூட மனப்பாடாகி கொஞ்ச நாள் ஊர்லயே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வார்த்தை தான் எந்த விதமான அதட்டலுக்குரிய வார்த்தையோ அசிங்கமான வார்த்தைகளோ அப்படி பாதுகாக்கப்பட்ட இடம், பாதுகாப்பான இடம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே. அருமையானவர்களே, பாதுகாப்பு என்று சொன்னால் எல்லா வகையான பாதுகாப்பு, தவறான சிந்தனைகள் வராது. உலகத்தினுடைய அத்தனை நிலையிலே உள்ள ஆண்களும் வருகிறார்கள், பெண்களும் வருகிறார்கள், ஒன்றாக சேர்ந்து தவாஃப் செய்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் அருகருகே நடக்கிறார்கள். தவறான சிந்தனைகளோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோ வராத அளவிற்குண்டான ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான பாக்கியமான ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, பார்வையே வணக்கமாக கூடிய ஒரு இடம் அந்த இடம்தான். பார்வையே வணக்கமாக கூடிய இடம். நான் முதல்ல ஹஜ்ஜுக்கு செல்ற நேரத்தில் என்னுடைய உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினேன். எனக்கு நீங்கள் பாடம் கற்று தந்தவர்கள், நான் அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது பலரும் பலவிதமான நசீகத்துகளை செய்தார்கள். அதுல என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை PhD எதிர்த்து எழுதினாங்க, நீங்க எப்பவுமே காபாவை பார்ப்பதற்குண்டான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீரின்னு சொன்னார். எப்பொழுதுமே, ஏன்னா எந்த இபாதத் செய்யாட்டாலும் சரி காபாவை பார்த்தாலே நன்மை அல்லவா. 120 ரஹ்மத் இறங்குகிறது. சித்தூன் அலி தாயிபீன், தவாஃப் செய்பவர்களுக்கு 60 ரஹ்மத். அர்பஊன் அலில் முஸல்லீன், நான் தொழுபவர்களுக்கு 40 ரஹ்மத். காபாவை பார்ப்பவர்களுக்கு 20 ரஹ்மத். அதனாலே பார்வையே வணக்கமாகக்கூடிய ஒரு பேர் அதிசயம் என்பது அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த இடத்தில் தான் ஆக்கி வைத்திருக்கிறார். அதே போல் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஆயாத்தும் பையினாத், நிறைந்த அத்தாட்சிகள் இருக்கிறது. 4000 வருடங்களுக்கு முன்னால் அதற்கு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய மகத்தான நேசர், தியாகத்தின் திருவுருவம் அதற்கு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்று அவர்கள் காபாவை கட்டினார் என்று சொன்னால், அவர்கள் கட்டுவதற்காக ஏறி நின்ற அந்த கல்லிலே அல்லாஹ் தஆலா அவருடைய பொற்பாதங்களை பதிய வைத்தார். 4000 வருடங்களுக்கு முன்னால். இன்றும் அல்லாஹ் தஆலா அதை அதிசயமாக வைத்திருக்கிறான். குர்ஆனிலே எப்பொழுது மக்காம் இப்ராஹிம் என்று வந்துவிட்டதோ கியாமத் வரை அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேர் அதிசயமாக அல்லாஹ் தஆலா
மக்காம இப்ராஹிமை அங்கே ஆக்கி வைத்திருக்கிறான். காபாவினுடைய அந்த அந்தஸ்து என்பது சாதாரணமானது அல்ல, தூய்மையானது. காபா என்பது தூய்மையானது. தூய்மையானது என்று சொன்னால் எல்லா வகையிலும் வெளிரங்கத்திலையும் தூய்மைதான். அந்த இடத்திலே இவ்வளவு மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய இடத்திலே அந்த சுத்தத்தை, அது மாதிரி ஒரு சுத்தத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னைக்கு சாதாரணமாக மஸ்ஜிதுகளிலே கூட தூய்மை பேணப்படுவதில்லை. சில இடங்கள்ல எல்லாம் போயாச்சுன்னா அந்த இடங்கள்ல நாம் நம்முடைய ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ மற்ற இடங்களுக்கு போறதுக்கோ நம்ம தாக்குப்பிடிக்க இயலவில்லை. சுத்தமாக இருக்க வேண்டிய அப்படிப்பட்ட இடங்களே. அருமையானவர்களே, உலகத்திலே உதாரணம் சுத்தத்திற்கு ஹரம், எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, வெளிரங்கமான தூய்மை மாத்திரமல்ல, இதுவரை உலகத்திலே காபா வணங்கப்பட்டதில்லை. அதை சுற்றி 360 சிலைகள் இருந்திருக்கிறது. காபாவை நோக்கி தொழுகிறார்கள், காபாவை முத்தமிடுகிறார்கள், காபாவை தொட்டு நின்று கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஆனால் காபாவை வணங்குவதில்லை. காபா இதுவரை உலகத்தில் வணங்கப்பட்டதில்லை. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான். இதனுடைய வெளிரங்கமும் தூய்மை, அந்தரங்கமும் தூய்மை. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, வர்ஸுக லஹு மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் இங்கே வரக்கூடியவர்களுக்கு உண்டான ரிஸ்கை, உணவை நீ நிரப்பமாக ஏற்படுத்தி கொடுன்னு சொன்னான். எந்தெந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த நாட்டுக்காரங்களுடைய உணவு அங்கு கிடைக்கும். அந்த நாட்டுக்காரருடைய உணவு என்பது அங்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறாங்களா, நாசிலாமா உபயோகிக்கிறாங்க. அவர்கள் பிரபலமா உபயோகிக்கக்கூடிய அந்த நாசிலாமா உணவு அவங்க கிடைக்குது. ஐரோப்பாவிலிருந்து வந்திருக்கிறாங்களா, விரட்டு உபயோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது. இல்ல அவங்க தாய்லாந்து வந்திருக்கிறாங்களா, கவுனி அரிசி எல்லாம் அதிகமா உபயோகிக்கக்கூடியவர்கள், அது அதிகமா கிடைக்கிறது. சைனாவிலிருந்து வந்திருக்கிறார்களா, நூடுல்ஸ் போன்ற வகைகள் அங்கே கிடைக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களுக்கு ரசமும் கிடைக்கும். எல்லோருக்கும் அவர்களுடைய நாட்டிலே உபயோகிக்கக்கூடிய அந்த உணவை, அந்த ரிஸ்கை எத்தனை நாட்டுக்காரங்க வர்றாங்க, எல்லோருக்கும் ஏற்ற உணவை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை போல, அவர்கள் செய்த துஆவை போல் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ரிஸ்கை, அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துல்லாஹ்வுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். பசியும் இல்ல, அங்க பயமும் இல்லைன்னு அல்லாஹ். பசி கிடையாது, யாரும் பசிச்சிருக்கிறாங்க, 2 நாளா சாப்பிடல, 3 நாளா சாப்பிடல, அந்த ஒரு நிலையும் இல்லை, பயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்கிறானே, அப்படி ஒரு மகத்தான ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கிறார். உலகத்திலேயே அதிகம் துஆக்கள் ஏற்கப்படக்கூடிய இடம் அந்த இடம். பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். பிரார்த்தனைகள் எல்லாம், துஆக்கள் எல்லாம் கபூலாகக்கூடிய ஒவ்வொரு இடமும் நம்முடைய ஈடுபாட்டையும் நம்முடைய நிலைகளையும் பொறுத்தெல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ருல் அஸ்வத் ஆகட்டும், ருக்னே யமானி ஆகட்டும், மீசாப் ஆகட்டும், ஹத்தீம் காபாவை சுற்றியுள்ள அந்த வெள்ளை வடிவமான அந்த சுற்றுச்சுவருக்குள்ளாகட்டும், எந்த இடமானாலும் சரி, முல்தஸமாகட்டும், ஒவ்வொரு இடத்திலையும் சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபிகள், நாதாக்கள் என்னென்ன துஆக்களை எல்லாம் செய்தார்கள். அந்த இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் எந்த ஈடுபாட்டோடு அந்த இடத்தில் நின்று ஒரு காரியத்தை குறித்து துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்கிறார். உலகத்திலேயே அதிகமாக துஆக்கள் கபூலாகப்படக்கூடிய இடங்கள் புனிதமான இடங்கள். இதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு 3-4 சஹாபாக்கள் சேர்ந்தாங்களாம். ருக்னே யமானிக்கு பக்கத்துல நின்று துஆ செய்தா இது சீக்கிரமா கபூலாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாம 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல நின்று ஒரு துஆ ஓதுவோம். இதற்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க அதற்கு செய்தனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி 3 பேர் மர்வான் ரலியல்லாஹு 3 பேர் சேர்ந்து நின்று துஆ ஓதுனாங்களாம். அவங்க ஒரு பெரிய ஹாக்கிம், நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவர். அதற்கு அப்துல்லாஹ் அவங்க சொன்னாங்களா, அல்லாஹும்ம லா துமீத்னி ஹத்தா ததவல்லி அல் மக்கா, யா அல்லாஹ் இந்த மக்காவின் ஆட்சி செய்ய வேண்டும், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தான் சொன்னாங்க. 280 ஆட்சி மக்காவில் நடந்தது. அவர்கள் ஆட்சி செய்கின்ற நேரத்தில் காபாவுக்குள்ளே அவர்கள் வைத்த அந்த தூண் இன்றும் மக்காவிலே மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்களும் ஒரு துஆ செய்தாங்க. இதற்கு இப்னு உமர் தான் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம லா துமீத்னி ரப்பே, இந்த உலகத்தில் நீ எனக்கு மௌத்தை தருவதற்கு முன்னால் எனக்காக நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்.
அதை நான் காண வேண்டும். அதற்கு முன்னால் என்ன மூத்தாக்கிறாதுன்னு அவங்க சொன்னாங்க, இப்பொழுது நான் சுவனத்தை காண்கிறேன். தங்களுடைய வஃபாத்துக்கு முன்னால சொன்னாங்க, சொர்க்கத்தை நான் பார்க்கிறேன். சுவனத்தினுடைய அன்ஹாரஹா, அதனுடைய ஆறுகளை, அதனுடைய இனிமையை, அதனுடைய தோட்டம் துறவுகளை, அதனுடைய மேன்மைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று ஹஜ்ரத் இப்னு அல்லாஹ் தஆலா சொன்னார். அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை எத்தனை பேர் எத்தனை காரியங்களை குறித்து அந்த இடத்தில் ஈடுபாட்டோடு செய்யப்பட்ட துஆக்கள். அருமையானவர்களை, உலகத்திலேயே அதிகம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறார். அதே போல ஹுதல் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். உலகத்தாருக்கெல்லாம் ஹிதாயத்தை தரக்கூடிய இடம். ஒரு ஆள் வேணா ஹிதாயத் செய்யலாம், ஒரு கட்டடம் எப்படி ஹிதாயத் செய்யும்? ஆனால் காபாவுக்கு அந்த அதிசயம் இருக்கிறது. அது ஹிதாயத்தை தரக்கூடிய இடம். அல்லாஹ் சொன்னார், காபா என்பது அங்கே சென்றவர்கள் பெருமாற்றத்திற்குள்ளாகி வருகிறார்கள். ஒரு பயிற்சியை காபா கொடுக்கிறது. அங்கே இனம் முக்கியம் அல்ல, மொழி முக்கியம் அல்ல, குலப்பெருமை முக்கியம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள், அரபுகளை போல குலப்பெருமை பேசுபவர்கள் யாரும் இல்லை. அவங்களை அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நிறமோ கருப்பு நிறத்தவர், வெள்ளை நிறத்தவர் என்ற ஒரு நிலை அங்கே இல்லை. அப்படிப்பட்ட குலப்பெருமைகளை எல்லாம் ஒழித்து மனித வாழ்விலே சரியான வழிகாட்டுதலை தரக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா காபாவை நோக்கி ஆக்கி வைத்திருக்கிறார். அங்கே சென்ற பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் ரப்பிடத்தில் எந்த காலத்திலும் கேட்க வேண்டும், ரப்பே மப்ரூரான ஹஜ்ஜை, மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் எங்களுக்கும் குடும்பம் சந்ததிகளுக்கும் அந்த நசீபை தந்தருள்வாயா என்று ரப்பிடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இவரிடம் புனிதமான அந்த தன்னுடைய இல்லத்தை நோக்கி பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய பயணங்களையும் அல்லாஹ் லேசாக்கி மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் ஜியாரத்தையும் செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானா. இந்த ஹாஜிகளுடைய மேலான நல்ல துஆவில் அல்லாஹ் நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.